ஆதவ் அர்ஜுனா ரஜினிய பற்றி 2 நாளைக்கு முன்னாடி மேடையில பேசியிருந்தாங்க. அதுக்கு நெறைய தலைவர்கள் அவங்க கருத்து சொல்லியிருந்தாங்க. கண்டனத்த தெரிவிச்சாங்க. இந்த நிலையில இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு. அறிக்கை ஒண்ணு விட்டிருக்காரு அவர பத்தி. அத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? ஆமாங்க. அது ஆக்சுவலி ஒரு 2 சாட்டர்டே பேசினாருன்னு நெனைக்கிறேன். அது பேசும்போதே நெறைய பேர் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னன்னா, அதில இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, அரசியல தாண்டி நடுநிலையா இருக்கிற நெறைய பேர் வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. திரு ரெங்கராஜ் பாண்டே அவர்களா இருக்கட்டும், அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் திரு தனஞ்சயன் சாரா இருக்கட்டும், நெறைய பேர் வந்து ஏன் தேவையில்லாம இப்ப ரஜினி சார இழுக்கணும் இதுக்குள்ள? நீங்க நார்மலா ஒரு விஷயம் பேசும்போது, மத்த விஷயங்கள பேசலாமே. இதில அவர் பேர சேர்த்திருக்க வேணாமோ? மென்ஷன் பண்ணியிருக்க வேணாமான்னு சொன்னாங்க. பிளஸ் ரஜினி சார் பயந்துட்டாரு அப்படிங்கிறது வந்து யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. ரஜினி வந்து அரசியலுக்குள்ள வரவே கூடாதுப்பா அப்படின்னு சொன்ன கட்சிகள் கூட, இல்ல கடுமையா விமர்சனம் பண்ணவங்க கூட, ரஜினி பயந்துட்டாருங்கிறத ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா 96 எலக்ஷன்ல ஜெயலலிதா அம்மா வந்து சிஎம்மா இருக்கும்போதே, செவாலியர் விருது வழங்கும் விழாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன கருத்துக்கள் வந்து வீடியோ ஆதாரம் இருக்கு. ரொம்ப தைரியமா, போல்டா பேசக்கூடிய ஆள். கலைஞர பக்கத்துல வச்சுக்கிட்டு, அஜித் அவர்கள் வந்து சொன்ன விஷயத்துக்கு எந்திரிச்சு நின்னு கை தட்டினாரு. ஒரு 2, 3 நாளா மறுபடியும் அஜித்த வந்து கோபாலபுரத்து ஐ மீன் முதல்வரோட இல்லத்துக்கு கூட்டு போயிட்டு, அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணி வச்சாரு. அப்பயும் வெளிய வந்து, "நான் இப்பவும் அஜித்துக்கு வந்து சப்போர்ட் பண்றேன். அவர் சொன்ன கருத்துல எந்த தப்பும் இல்லையே!" அப்படின்னு சொல்லி போல்டா மீடியாவ ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஸோ ரஜினிக்கு தைரியம் இல்லன்னு சொல்றத யாரும் ஏத்துக்க மாட்டாங்கல்ல. ஸோ அதனால நெறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அவரே ட்வீட் பண்ணியிருக்கிறது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, திரு ரஜினிகாந்த் அவர்கள் போட்ட ட்வீட்ல எந்த இடத்திலுமே ஆதவ் அர்ஜுனாவ நான் கண்டிக்கிறேன். அவர் என் மனச காயப்படுத்திட்டாரு. இந்த மாரி எந்த விஷயமுமே சொல்லல. ஆதவ் என்ன பத்தின தப்பான கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கு கண்டனம் தெரிவித்து எனக்கு ஆதரவா அ நெறைய பேர் வந்து எனக்கு ட்வீட் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றி. சிம்பிள். ரொம்ப சிம்பிளா சாதாரணமான ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து கீழ அவரு போட்டிருந்த ஒரு ஒரு கோட் மாரி ஒரு ஹைக்கூவான ஒரு விஷயம் என்னன்னா, ஹூக் பாயிண்ட் கூட சொல்லலாம். "காலம் பேசாது, ஆனா பதில் சொல்லும்." அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரெண்டிங்கான வேர்டா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ரஜினியோட அந்த ட்வீட்டுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா? டிவிகே சேர்ந்தவங்க இதுக்கு பின்னாடி டிஎம்கே இருக்கு, என்டிஏ இருக்குன்னு சொல்றாங்க. அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? ஓகே. ஆப்வியஸ்லி அவங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் டிவிகேன்ஸ்க்கு. ஐ மீன் விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு. ஏன்னா, அவங்களுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ற மாரி ஒரு கருத்து கிடையாது. ஏன்னா, இது வந்து அரசியல் இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா, அ இது எப்படின்னா, ஒருத்தர் வந்து அரசியலுக்குள்ள வரலன்னு சொல்ட்டாரு. அப்போ ஒரு கடந்த கால அவருடைய செயல வந்து அதுவும் தப்பா அவர் பயந்துட்டாருன்னு சொல்லும்போது, இட்ஸ் இஸ் என்ன சொல்றது? அ செல்ஃப் டிஃபெண்ட் கூட சொல்ல மாட்டேன். எல்லாருக்குமே நார்மலாவே கோவம் வரும். அதான் இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்டர் இப்போ வரைக்கும் ரஜினி இதுல கோவமே படல. ஆக்சுவலி 90ஸ்ல 2000லலாம் அவர் பேசின பழைய வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அக்ரெசிவா இருக்கும். இப்படி கை நீட்டி தான் பேசுவாரு. இது நெறைய வீடியோஸ் இருக்கு. பட் இதுல ரொம்ப கம்போஸ்டா ஜஸ்ட் ரியாக்ட் தான் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி ரியாக்ட் பண்ணணும். ஏன் பண்ணலன்னு தான் நெறைய ஃபேன்ஸ் வந்து அ ஓகே அவரே ரியாக்ட் பண்ணணும்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பட் அவர் சொன்னது சாதாரணமான விஷயம். இதுக்கு பின்னாடி அரசியல் இருப்பதற்கான வாய்ப்பே இல்ல. இதுக்கு ஏன் என்ன காரணம்னு நான் சொல்றேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ரஜினி அவர பத்தின ஒரு ஒரு தப்பான கருத்துக்கு ரியாக்ட் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா, தனக்கு ஆதரவா பேசினவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. அவ்வளதான். அதனால இதுல எந்த வகையான அரசியல் நோக்கமும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, அரசியல் நோக்கம் பேசும்போது அரசியல் ரியாக்ஷன் இருக்கு. ஆனா பின்னாடி இருந்து யாராவது இது பண்றாங்கன்னு நான் ஏத்துக்க மாட்டேன். அப்படி எனக்கு தெரியவும் இல்ல. பெரும்பாலான ஐ மீன் இத கருத்து சொல்றவங்க, அரசியல் தலைவர்களும் இந்த மாரி பின்னாடி யாரும் இல்லன்னு தான் சொல்லுவாங்க. ரஜினி முன்னால அரசியலுக்கு வரேன்னு சொல்லி வராம போனதுக்கு, அரசியல் ரீதியா ரஜினிய பத்தி நெறைய விமர்சனங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனா, அப்போலாம் ரஜினி ரியாக்ட் பண்ணல. இப்போ ஆதவ அர்ஜுனா சொன்னதுக்கு ரஜினி ட்வீட் போட்டு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்ப நீங்க நீங்க சொன்ன கேள்வி நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போறேன். ரஜினி அரசியலுக்கு வரலைன்னு சொல்லும்போது ரியாக்ட் பண்ணாங்க. அதுக்கும் விமர்சனம் பண்ணாங்க. அவர் வர்றேன்னு சொல்லும்போது விமர்சனம் பண்ணாங்க. ஓகேவா? அவர் எப்ப 2018ல தான் முதல்ல அவர் 2018ல தான் முதல்ல நான் வந்து அரசியலுக்குள்ள வர்றது உறுதின்னு சொன்னாரு. அப்பவே நெறைய பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த 4 வருஷம் வந்து வராதீங்க, ஏன் வர்றீங்க? நீங்கலாம் தமிழனா? அப்படிலாம் நெறைய கேள்விகள் இருந்துச்சு. உங்க குணத்துக்கு வந்து அரசியல் செட் ஆவாது. நீங்க ரொம்ப நல்லவரு. இதுல வந்தா வேற மாரி செயல்படணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவர விமர்சனம் பண்ணவனும் அவர் கெட்டவன்னு சொல்லவே இல்ல. உங்களுக்கு அரசியல் செட் ஆவாது. நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மாரி ரொம்ப ஒரு மைல்டா அந்த மாரி தான் போச்சு. சீமான் அண்ணன் வந்து கொஞ்சம் கடுமையா விமர்சனம் பண்ணாரு. அவர் தான் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணாரு. அப்புறம் நீங்க கேட்ட கேள்வி மாரி, வரலைன்னு சொன்னதுக்கு அப்புறம் விமர்சனம் பண்ணாங்க. வரேன்னு சொன்னது விமர்சனம் பண்ணாங்க. வரலன்னு சொன்னது விமர்சனம் பண்ணாங்க. ஆனா அது வந்து அரசியல் காரணம் இருந்துச்சு. ஒருத்தவங்க கட்சி ஆரம்பிச்சு போட்டி போட உள்ள வராருனாலே, அது வந்து ஒரு கோதாம மாரி தான். ஒரு களம் மாரி தான். பாக்ஸிங் இது மாரி தான். அப்போ 4 பக்கம் இருந்தும் சண்டைகள், சச்சரவுகள், கருத்து சொல்றது, விமர்சனம் பண்றது இதெல்லாம் நடக்கும். ஆனா, ரஜினி தெளிவா சொல்ட்டாரு. "நான் இனிமே அரசியலுக்குள்ள வரமாட்டேன்" அப்படின்னு சொல்ட்டாரு.
அவர் எப்போ அந்த மாதிரி சொன்னாரோ இந்த 4-5 வருடங்களாக அவர் அரசியல் மீதான கருத்துக்கள் சொல்கிறதே கிடையாது. ஏன்னா அரசியலுக்குள்ளே வரலன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் என்டர்டைன்மெண்ட் படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு, விழாக்களுக்கு போகிறாரு. அது வந்து டிஎம்கே சார்ந்த விழாவாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே சார்ந்த ஒரு விழாவாக இருந்தாலும் சரி, எல்லாரும் நண்பர்களாக இருக்காங்க. காங்கிரஸை பற்றியும் கருத்து சொல்கிறாரு, பிஜேபி பற்றியும் கருத்து சொல்கிறாரு. யாரையும் விமர்சனம் பண்ணுறது கிடையாது. இந்த சூழ்நிலையில் சம்மந்தமே இல்லாமல் ஆதவ ஒரிஜினா வந்து ரஜினியோட அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த மேடையில் பேசும்போது, அதுவும் அவர் வந்து பயந்துட்டாரு, அவரை டிஎம்கே வந்து பயமுறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு கோவம் வருது ஆப்வியஸ்லி. அதனால இதில் வந்து எப்படி சொல்றதுன்னா, ஸோ ரஜினி அரசியலுக்குள்ள வர்றேன்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி நாலா பக்கம் இருந்து நிறைய பேர் கருத்து சொல்லுவாங்க. அது வந்து எதிர்பார்த்தது தான். ஆனால் அவர் அரசியலுக்குள்ள நான் இனிமேல் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது, சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் வந்து தவறான கருத்து சொல்லும்போது அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணுறாரு. ரஜினிகாந்த் பண்ணியிருக்க இந்த ட்வீட் டிவிகே அரசியலில் எதனா பாதிப்பை ஏற்படுத்துமா? ஆக்சுவலி பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்குற உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக டிவிகேக்கும் ரஜினி ஃபேன்ஸுக்கும் வாக்கியா தகராறு இருக்குது. அது காலங்காலமாக இருக்குது. இப்போ இன்னும் அதிகமாகிட்டுருக்கு. ஏன்னா ரஜினி அப்போ அரசியலுக்குள்ளே வரேன்னு சொல்லும்போது இந்த காக்கா கழு கதைக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா டிவிக்கு ஐ மீன் அப்போதைக்கு விஜய் ஃபேன்ஸாக இருந்திருப்பாங்க. அவங்க வந்து நான் ரஜினிக்கு எனக்கு ஓட்டு கிடையாதுலாம் ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதை இப்போ ரஜினி ஃபேன்ஸ் வந்து ரீட்வீட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இருந்தே ரஜினி ஃபேன்ஸுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் ஆகாத கதையாக இருந்துச்சு. காக்கா கழுவு கதைக்கு அப்புறம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் முட்டுக்குச்சு, இல்லை அந்த சண்டை இன்னும் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த எலெக்ஷனில் பெரும்பாலான ரஜினி ஃபேன்ஸ் வந்து டிவிகேக்கு ஓட்டு போட மாட்டாங்க. எனக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம். பட் ஒரு சிலர் வந்து ஓகேப்பா எனக்கு வந்து ஓகே விஜய் வர்றது ஓகே தான் சொன்ன ஆட்களும் இருக்காங்க. ஆனால் இப்போது ரஜினியோட அந்த ட்வீட் வந்து அந்த ஒரு சிலர் இருக்காங்கல்ல, யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல, விஜய் ஓட்டு போடலாமா, யாராவது புதுசாக வரட்டுமேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கலாம் கூட இப்போ வந்து வேணான்னு சொல்ல வச்சுருங்கிறது தான் என்னோட கருத்து. அதுதான் உண்மை. ஏன்னா ரஜினி ட்வீட் பண்ணியிருக்காருன்னா அப்போ அவர் மனசில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும். ஒன்றும் இல்லைங்க. இப்போது உங்களை யார் விமர்சனம் பண்ணுறான்னு இருக்குல்ல, இப்போது திரு ரஜினிகாந்த் அவர்களை உலகநாயகன் கமலஹாசன் விமர்சனம் பண்ணலாம். சமகால நண்பர்கள் ஒரே மாதிரி வந்தவங்க. இப்போ திரு எடப்பாடி அவர்களை திரு ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் பண்ணலாம். 2 பேரும் சிஎம்மாக இருந்தவங்க, அந்த ஒரே மாதிரி கட்சி தலைவர்களாக இருக்காங்க. ஸோ அந்த ஈக்குவாலிட்டி இருக்குல்ல, ஒரு தலைவனை இன்னொரு தலைவனை விமர்சனம் பண்ணலாம். ஆதவ ஒரிஜினாக்கு அரசியல் வாழ்க்கைங்கிறதே பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷம் டிஎம்கேக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் வந்து அப்புறம் ஒரு சில கட்சிகள் அப்படி இப்படி போயிட்டு வந்து இப்போ டிவிகேல இருக்கார். ஸோ ஆதவ அர்ஜுனாவுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு மடு வந்து ஒரு மலையை பார்த்து விமர்சனம் பண்ணும்பொழுது அப்போது அவர் ஹர்ட் ஆயிருக்காரு. அதில் ஹர்ட் ஆயிருக்காரு கண்டிப்பாக. அதனால தான் காலம் பதில் சொல்லும் போட்டிருக்காரு. அப்போது இந்த ஓரளவு மிக்ஸ்டு ஒரு மைண்டில் இருக்கிற ரஜினி ஃபேன்ஸையும் யோசிக்க வைக்கும். ரஜினி ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, இப்போ நான் இங்கே ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிகேன்ஸ் வந்து எல்லாருமே சண்டை போட்டிருக்காங்க. வாக்கியா தகராறு ஒரு வரப்பில் மட்டும் இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தலை ஃபேன்ஸ் கூட, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபேன்ஸ் கூட, எஸ்கே ஃபேன்ஸ் கூட எல்லாரும் கூட சண்டை போட்டுருக்காங்க. இப்போது நியூட்ரலாக இருக்கிற நிறைய பேர் யோசிப்பாங்க, அப்போ ரஜினிகாந்த் வந்து ஒரு ஒரு ஐகான் தமிழ்நாட்டில். தமிழ்நாடுன்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா ரஜினி ஃபோட்டோ தான் போடுவாங்க. இட்லி, கோயில், ஒரு நான் சொல்ல ஒரு ஒரு லோகோ மாதிரி போட்டிங்கன்னா ரஜினி ஃபேன்ஸ் இல்லாமல் தமிழ்நாடு அடையாளம் கிடையாது. ஸோ அப்படி ஒரு ஆளை வந்து இந்த வயசுலேயும் உழைச்சிட்டு இருக்காரு, நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காரு, அவர் மனசு காயப்படுற மாதிரி பேசிட்டாங்களே அப்படின்னு யோசிப்பாங்க. இது நெகட்டிவாக போக வாய்ப்பு இருக்குது. ஸோ டிவிகேக்கு பாதிப்பு இருக்குமான்னு கேட்டிங்கல்ல, ஓட்டு விஷயத்தில் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். ஓகே, தம்பி கடைசி கேள்வி கேட்க போகிறாருன்னு நினைக்கிறேன், கேளுங்க. டிவிகே தலைமை இதை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க? இது 2 பேரோட தனிப்பட்ட இஷ்யூவாக பார்ப்பாங்களா, இல்லை கட்சி ரீதியாக இதை அணுகுவாங்களா? இல்லை, இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து ஆதவ அர்ஜுனா சொன்னதுக்கே ரியாக்ட் பண்ணல. ஆனால் இனிமேல் ரியாக்ட் பண்ணுவாங்களான்னு தெரில. நிறைய பேர் ட்வீட்லேயே பார்க்க முடியுது, ஆதவ அர்ஜுனா வந்து வருத்தம் தெரிவிப்பாரா, இல்லை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரான்னு சொல்லி. ஆனால் இது கொஞ்சம் டூ லேட்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ரஜினி அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகர் வட்டம் இருக்குது. சரி, அவர் சொன்னார்னா ஓகே 96 மாதிரி மறுபடியும் நடக்க வாய்ப்பு இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அப்போ இருந்த காலகட்டம் வேறு, இப்போ இருக்கிற காலகட்டம் வேறு. ஆனாலும் ஒரு ரியாக்ட் பண்ணும்போது ஒரு பேசும் பொருளாக அதில் இப்போ இந்த காலிலேருந்து இது வைரலாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் டிவிகே சைட்லேருந்து அவங்க ஏதாவது ஒரு விளக்கம் சொல்கிறது பெட்ரு. ஆதவ ஒரிஜினாவே ஒரு விலக்கி சொல்லிட்டாருன்னா பெட்ரு. பட் அகெயின் இட்ஸ் வெரி டூ லேட். எல்லாம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த 3 நாட்களாக பார்த்தீங்கன்னா கட்சி பேதம் எதுவுமே இல்லாமல் நிறையா பேர் நியூட்ரலாக இருக்கிறவங்களும் ரியாக்ட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் டிவிகே வந்து என்டிஏவோட அலைன்ஸ் வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள்லேருந்து திரு எடப்பாடி அவர்கள்லேருந்து எல்லாருமே ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு 2-3 பக்கம் அப்படி வர்ற மாதிரி இதை பற்றின ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஏன் இது தேவையில்லாமல் பண்ணிட்டாருன்னு சொல்லி.
நெறைய பேர் நியூட்ரலா இருக்கிறவங்க சொல்றது இதுதான். ஏன் ஆதவ் அர்ஜுனா ரஜினி பேர இழுக்கணும்? இது தேவையில்லாம பண்ணிட்டாரு. அ ஒரு இதுல இன்னொரு விஷயம் தெளிவுபடுத்தணும். நெறைய ரஜினி ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ் சண்டை போடும்போது விஜய் ஃபேன்ஸ் சொல்லுவாங்க, எனக்கு ரஜினி ஃபேன்ஸோட ஓட்டுலாம் வேணாம்னு சொல்லி. அது ரொம்ப தவறான கருத்து. ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப முக்கியம். பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். கேம்பெயின் எவ்வளோ முக்கியம்? ஆ ஏன் பிரச்சாரம் பண்றோம்? ஒரு சின்ன ஒரு 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 ஃபேமிலில ஒரு ஓட்டு கூட ரொம்ப முக்கியம். அத இழக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ, இவரோட ஓட்டு எனக்கு வேணாம். இந்த ஃபேன்ஸோட ஓட்டு வேணான்னு நினைக்கிறதே ரொம்ப தவறான கருத்து. நீங்க கேட்குற மாரி டிவிகே சைட்லேருந்து எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. விஜய் சார் இப்போ வரைக்கும் எதுக்குமே ரியாக்ட் பண்ணதே கிடையாது. இந்த மாரியான விஷயங்கள்ல அவர் வந்து ஒரு ட்வீட் பண்ணட்டுமே விஜய் சார். ஒரே ஒரு ட்வீட். ஆதவ அர்ஜுனாவோட பேசியிருக்கக்கூடாது. ரஜினி சார் என்னோட சீனியர். அரசியல்லயும் சரி, இதுலயும் சரி. அ அந்த மாரி தேவையில்லாம அவர் அரசியலுக்குள்ள வரலன்னு சொன்னதுக்கப்புறமா, அவர பத்தின விமர்சனம் பண்ண தப்புன்னு ஒரு ட்வீட் பண்ணா, உண்மையிலே இந்த களம் அப்படியே மாற வாய்ப்பு இருக்கு. அதாவது அவரா இப்ப ஆதவ விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிற டிவிக்கு ஓட்டு போடணுமான்னு யோசிக்கிற ரஜினி ஃபேன்ஸ் கூட யோசிப்பாங்க. போய் பாருப்பா என்னோட தலைவர பத்தி அவரு ரொம்ப இதா பேசிட்டாருன்னு சொல்லி. ஆனா, அதெல்லாம் நடக்குமான்னா எனக்கு தெரியல. அவங்க எனக்கு தெரிஞ்சு எதுக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அது பேக் ஃபயரா போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு.